திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சுனியை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுல 3 கிரகங்கள் மாறுறாங்க. இந்த மாற்றம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் இருக்கும். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகி மாறுகிறார். அதே போல கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும், ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி பயிற்சியாக போகிறார். இந்த பயிற்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒவ்வொரு ஜாதகத்தின் மூலமாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இந்த வருடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு உச்சமாகி வருகிறார். இது உங்க ராசி. இங்க 4ஆம் வீட்டுக்கு குரு வரப்போகிறார். அப்ப 4ஆம் இடத்திற்கு குரு வரும் பொழுது முழுக்க முழுக்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். தாய் தந்தையினுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. ஏன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. அவர் உச்சமாகக்கூடிய காலகட்டங்கள் பூர்வீக சொத்து, உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், அம்மா அப்பா சொத்துக்கள் கைவந்து சேர்றது, பங்காளி உறவுகள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகிறது, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாம 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், நம்மளுடைய மனதையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ மனதில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே குறையிறது, ஒரு நிம்மதியான தூக்கம், ஒரு நிம்மதி ஆழ்ந்த நிலையில போறது, இது எல்லாமே நிச்சயமாக மேஷராசிக்கு இந்த வருடம் நடக்கும். வீடு மனை சொத்துக்களும் 4ஆம் இடம் தான். அப்ப வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 7.5 சனி 30 வயசுல 40 வயசுல 50 வயசுல ஒவ்வொரு வயதிற்கு தகுந்தது போல பலனை கொடுக்கும். அப்போ எந்த வயதாக இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். வீடு சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. 12ஆம் அதிபதியாகி குரு உச்சம் ஆகிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள், அதே போல பாத்துட்டீங்கன்னா தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றது, நிறைய ஆன்மீக குருமார்களை சந்திப்பது, உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அது ரீதியாக நிறைய மனிதர்களுடைய தொடர்புகள், இதெல்லாம் நிச்சயமாக மேஷத்துக்கு இந்த வருடம் நடக்கும் குருனால. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்குள்ளும் மாறுறாங்க. அப்ப ராகு எங்க வர்றாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய 10ஆம் ஸ்தானம் கர்மஸ்தானத்துக்கு வருகிறார். அப்ப கர்மஸ்தானத்துக்கு ராகு வரும்போது உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கு வருகிறார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப 10ஆம் இடத்துல ராகு வருதுன்னா தொழில் ஸ்தானம் அது. அப்ப என்ன ஆகுதுன்னா உங்க தொழில் பெருகும். ராகு அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி கிரகம், வைரல் பண்ணக்கூடிய கிரகம், பிரபலப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உங்களுடைய தொழில் வளரப்போகுது, உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல ராகு இங்க இருந்தாலும் சனியை பார்ப்பார். அப்போ இந்த சனியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, தொழில் ரீதியாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ராகு மூலமாக மேஷராசிக்கு ஏற்படும். அதே போல கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். அது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு மைனஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது ஒரு சர்ப்ப கிரகமாக இருக்கிறதுனால சுகஸ்தானத்துக்கு கேது வரும்பொழுது கொஞ்சம் மனம் கொஞ்சம் பாதிக்கும். அதனால உடம்பு ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா தசாபுத்திகள் சரியில்லைன்னா தாயினுடைய ஆரோக்கியத்திலையும் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் இந்த கார்த்திகை மாதத்துக்கு மேல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. அதே போல ஒரு வீடு பிரச்சனை, சொத்து பிரச்சனை எதாக இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே சரி செய்து கொள்வது என்பது ஒரு நல்லது. அது மட்டும் இல்லாம குரு கேது சேர்க்கை மேஷ ராசிக்கு ஏற்படுறதுனால கொஞ்சம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும், குழந்தைகள் என்ன பண்றாங்க, குழந்தைகளுடைய போக்குவரத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்படிங்கிறது, அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயம், உயர்கல்வி சார்ந்த விஷயங்களையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து அவங்கள கொஞ்சம் வாட்ச் பண்றது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா பொருளாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும், அதே போல பண வரவு, பேச்சுக்கு மரியாதை கிடைக்கிறது, இதெல்லாமே சூப்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த வருடம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். நீங்க என்ன காரியத்தை நோக்கி நீங்க செயல்படுறீங்களோ அது எல்லாமே வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இந்த வருடம் இருக்கிறதுனால அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். மேஷராசிக்கு பாத்துட்டீங்கன்னா 7.5 சனி நடக்கும் பொழுது ஒன்னா கடன் ஏற்படும் அல்லது நோய் ஏற்படும். அதனால இந்த 2 விஷயத்துலயும் நீங்க கடன் அதிகமா வாங்காம இருக்கிறதும், ஒரு சிறிய நோயாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்களே பார்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். கேஸ் ஏதாவது உங்க பக்கம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா தசாபுத்திகள் நல்லா இருந்தா மட்டும் மூவ் பண்ணுங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோசியர்கிட்ட கூட கலந்துக்கிட்டு மறுபடியும் ஏதாவது வம்பு வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் தலையிடுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். தொழிலும் அருமையா இருக்க போகுது. ராகு இங்க 11ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும், அதாவது கார்த்திகை மாசம் வரைக்கும் உங்களுக்கு ராகுனால பல லாபங்களும் வரப்போகுது. குரு இங்க இருந்து சனியை பார்ப்பார்.
அப்ப வைகாசி மாசத்துக்கு மேலே இந்த இளரை சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது முற்றிலும் குறைக்கப்படும். குரு சனியை பார்க்கிறது பிரம்மகத்தி தோஷம்னு சொன்னாலும் கூட இந்த கோச்சாரப்படி இளரை சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவருடைய பாதிப்புகள் நிச்சயமா குறையும். தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா சனி கொடுப்பார், அதாவது நிறைய பிரச்சனைகளையும் அனுபவங்களையும் கொடுப்பார். குரு அதுக்கு ஒரு மருந்தாக செயல்படுவார். உங்க ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு சனி பகவான் அவருடைய பாதிப்புகளை கொஞ்சம் குறைத்து கொடுப்பார். எதையும் தாங்கக்கூடிய சக்தியை இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து இல்லை. மேஷ ராசிக்கு இந்த வருடம் 100% மேல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களே. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.